பொழுது வேற சாஞ்சிக்குச்சு. வாசலுக்கு தண்ணி தெளிக்கணும். இன்னும் எவ்வளோ வேலை கிடக்குது. இந்த மனுஷனை வேலை காணும். வாசலுக்கு தண்ணி தெளிப்போம். என்ன பனி இறங்குது. விஷம் மட்டும் எப்படி இறங்குது பனி. 5 மணிக்கெல்லாம் எப்படி பனி இறங்குது. வாசல் தண்ணி தெளிச்சாச்சு. மாட்டுக்கு புல்ல போடுவோம். அதுவும் வாயில்லாத ஜீவன் தான். இந்த மனுஷன் மாட்டை வேற 2 கட்டி வச்சுக்கிட்டாங்க. அக்கா அக்கா என்னக்கா பண்றீங்க? சாயந்தரம் வேலை ஆகுதாக்கா? வாசல் தண்ணி தெளிச்சிட்டீங்க, மாட்டுக்கெல்லாம் புல்லு போட்டுட்டீங்க. வரீங்களாக்கா? கடைக்கு போயிட்டு வருவோம். எங்க போறது? வேலைக்கு போன மனுஷன் இன்னும் வீடு வரல. ஏதாவது 4 காசு கொண்டு வந்தால் தானே பொங்கல் வேலையை பார்க்கலாம். பிள்ளை வேற புது துணி வேணுமா புது துணி வேணுமான்னு கேட்குது. குழந்தைக்கு குடும்ப கஷ்டம் எப்படி தெரியும்? அக்கா, இந்த பச்சை பிள்ளைக்கு குடும்ப பாரம் குடும்ப கஷ்டம்லாம் எப்படிக்கா தெரியும்? எல்லாம் ஸ்கூலில் எங்கள் அம்மா எனக்கு பொங்கல் துணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைக்கும் ஆசையாக இருக்காதா? அதனால தான் நம்ம பிள்ளை கேட்குது. நீ சொல்கிறதும் சரிதான். வேலைக்கு போன மச்சான் இன்னும் வீடு வந்து சேரலன்ற கதையெல்லாம் இருக்குது. இன்னும் வீடு வந்து சேரலையே, என்ன பண்ணுறது? பிள்ளைக்கு மட்டுமாவது போய் கடையில் துணி எடுத்துட்டு வருவோம். அம்மா அம்மா, நாம எப்பமா பொங்கலுக்கு துணி எடுக்க போறோம்? இப்ப போறோமா? சொல்லுங்கம்மா, ஆசையா இருக்குமா? பிளாக்கி பிளாக்கி பிளாக்கி, எத்தனை டைம் கூப்பிடுறேன் உன்னை? ஏதாவது பேசுறியா? சொல்லு நவீனா, ஏன் என்னாச்சு? ஏன் பிளாக்கே கூப்பிடுற? என்ன பிரச்சனை? ஏய், என்னாடி என்னாடி பூமி சுத்துது? ஏய், என்னாடி நீ சுத்துற? இந்த ஆள் சம்பாதிச்ச காசுல ஊற்றிக்கிட்டு வந்து படுத்துட்டாங்க. நம்ம பொழப்பு இப்படி தான். காலத்துக்கு இப்படி தான் கஷ்டப்படணும். நம்ம வீட்டு வேலையாவது பார்ப்போம். துணியை ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு துவைச்சு போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்பி சிட்டி